இப்போ நம்ம எலக்ட்ரானிக் ட்ரான்சாக்ஷன் பார்க்க போகிறோம். நம்ம பேங்க்கில் போய்ட்டு அதை சலான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை வந்து வித்ட்ரா பண்ணுறோம்னா மணி வந்து அக்கௌண்ட்லேருந்து அது எப்படின்னு பண்ண சொல்கிறோம். இந்த ப்ராக்டிஸில் வந்து இது வந்து இப்போ வந்து இது வந்து மறைஞ்சிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரே ஈஸியில் வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணிடுறோம். எப்படின்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அது மூலிமா வந்து நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணுறோம். வித் ஹெட் ஆஃப் ஏடிஎம் டெபிட் கார்டு மூலிமா நம்ம வந்து இதை பண்ணலாம். ஒன் கேன் ஈஸிலி வித்ட்ரா த மணி need at any time at located everywhere. ஏடிஎம் வந்து என்ன சொல்கிறாங்க, அது வந்து இது பண்ண முடியும் சொல்லுங்கள். எ பர்சன் கேன் டெபாசிட் மணி இன் அக்கௌண்ட் வித்தவுட் விசிட்டிங் த பேங்க். அதான்ப்பா நம்ம ஏடிஎம் தெரியும்ல, அந்த கான்செப்ட் தான். இதில் வந்து கிரெடிட் கார்டும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கிரெடிட் வாங்கிட்டு அப்புறம் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, மணி இஸ் எ பேப்பர் கரன்சி ஏ வேல்யூ. மணி எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் அ பேப்பர் கரன்சி இஸ் எ அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மணி இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் ரெக்கார்ட் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் சர்வீஸ். இப்போ ஒரு பொருளுக்கு தேவையான இது வந்து நம்ம அதை கொடுத்து வாங்குறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. யூஸிங் திஸ் கரன்சி பீப்புள் கேன் பர்ச்சேஸ் திங்ஸ், பே லேட்டர் அண்ட் ரீபே டெபிட்ஸ். இன் திஸ் கரன்சியில் வந்து பார்த்தோன்னா இந்தியா ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் ஆஃப் சம் ஆஃப் ருபீஸ் 10 rupees கூட வச்சுக்கோங்க. printed on the assurance given by the governor of the RBI. இப்போ ஆர்பிஐயோட கவர்னருக்கு வந்து நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன், இதுக்கு வந்து உங்கள் இது வந்து இது பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹையஸ்ட் அஃபிஷியல் ஆர் ஃபவுண்ட் இன் கரன்சி இன் இப்போ என்ன சொல்கிறது, ஆர்பிஐ கவர்னர் சொல்லுவாங்க. இப்போது ஆர்பிஐ கவர்னர் யாருன்னா 26th ஆர்பிஐ கவர்னர் வந்து சித்தார்த் மல்ஹோத்ரா தான் வந்து நம்ம வந்து 26th இப்போ கரண்ட்லி 2000 ஆர்பிஐ கவர்னராக இருக்கார். சித்தார்த் மல்ஹோத்ரா. இப்போ டைம் வந்து 2015, ஓகே 2025 இந்த டைமில் வந்து ஆர்பிஐ கவர்னர் வந்து சித்தார்த் மல்ஹோத்ரா. இப்போ வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் செக்ஸ் அண்ட் டிடி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மூலமாக வந்து நம்ம ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் அனுப்பிக்கிறோம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஈவன் பேங்கிங் வந்து இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ரோல் ஆஃப் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போதைக்கு ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. த கவர்மெண்ட் ஹாஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரெகுலேட் மணி சப்ளை அண்ட் ஓவர்சீ த மானிட்டரி பாலிசி. ஆர்பிஐன்னா என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் வந்து கணக்கு காரணிகள் ஆஃப் இப்போ வந்து மணி இப்போ எவ்வளோ உள்ள வந்து மணி சப்ளை நடக்குதுன்ற மாதிரி ஓவர்சி அப்படின்னா என்ன சொல்கிறது, மானிட்டரி பாலிசி வந்து கவனிக்கிறதுக்கான எல்லா பொறுப்பும் ஆர்பிஐக்கு தான் சொல்லுங்க. ஹோர்டிங் ஆஃப் மணி மஸ்ட் பி அவாய்டட் அட் ஆல் காஸ்ட் இன் பதுக்கல் சொல்லுவாங்க. ஹார்டிங்னா பதுக்கல் ஆஃப் மணி வந்து இப்போ வந்து எல்லா இதுவரையும் வந்து கம்மி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஒன்லி மணி கேன் பி மணி மட்டும் வந்து எங்கே சேவ் பண்ணால் பேங்க்கில் மட்டும்தான் சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. த மேஜர் போர்ஷன் ஆஃப் த சேவிங் இன் திஸ் பேங்க் வந்து யூஸ்டு ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, எக்கனாமிக் க்ரோத் அண்ட் வேரியஸ் டெவலப்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பேங்க்கில் மக்களால் போடப்பட்ட மணியை வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கணிசமான இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிடுறாங்க. ஓகே, பிஆர் அம்பேத்கரோடைய பிஹெச்டி தீசிஸான த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி ரொம்ப இம்பார்ட்டண்ட். த ப்ராப்ளம் ஆஃப் த தீசிஸ்னால் அந்த பிஹெச்டி பண்ணும்போது நம்ம சப்மிட் பண்ணுவோம்ல, அதுதான். இட்ஸ் த ஒரிஜினல் அண்ட் சொல்யூஷன் அண்ட் இட்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன். இதை வச்சு தான் வந்து கைட்லைன் ஃபார் த ஆர்பிஐ ஆக்ட் 1934 வந்து கொண்டு வந்து ஆர்பிஐ எப்போ கொண்டு வந்தாங்க, 1935 கொண்டு வந்தாங்க. ஓகே, ஆல் த மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் வார் நேஷ்னலைஸ்டு பண்ணாங்க இன் இந்தியா. எப்போனா எத்தனாவது 14 பேங்க்ஸை வந்து நம்ம நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. யார் பண்ணியிருப்பாங்கன்னா இந்திரா காந்தி 1969 பண்ணியிருப்பாங்க. எப்போ பண்ணியிருப்பாங்க, 1969. ரிசர்வ் பேங்க் ஆக்ட் கொண்டு வந்தது யாரோட தீசிஸ்னால் டாக்டர் பிஆர் அம்பேத்கரோட தீசிஸான என்னது த ப்ராப்ளம் ஆஃப் மணி ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் போட்டு அது பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 1935 ஆக்டுக்கான இது வந்து நம்ம இது பண்ணியிருப்போம்னு சொன்னாங்க.
ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, ரெகுலேட்ஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் கரன்சி ஆஃப் இந்தியா. இதுதான் என்ன சொன்னாங்க, அந்த கரன்சியை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ரெகுலேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ஆர்பிஐ, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் இட்ஸ் ஆப்ரேஷன் ஆன் 1st April 1935. It was permanently moved to Mumbai from the year 1937. இந்த ஆர்பிஐ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா April 1st, ஃபூல்ஸ் டே ஞாபகம் வச்சுக்கோங்க, April 1st 19. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1st April 1935 வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பர்மனெண்ட்டாக வந்து மூவ்டு டு மும்பைக்கு வந்து பர்மனெண்ட்டாக மூவ் ஆகிடுச்சு. எப்போனா 1937. ஆர்பிஐ வாஸ் நேஷ்னலைஸ்டு இன் 1949 வந்து நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. மற்ற 14 பேங்க்ஸ் வந்து ஐஜி இந்திரா காந்தி பீரியடில் வந்து பார்த்தோன்னா 1969 வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்ட் வந்து 1934 வந்து 1935 வந்து பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1937 வந்து பார்த்தோன்னா மும்பைக்கே எல்லாமே வந்து மூவ் ஆகிடுது 1937. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ் பண்ணது 1949. ஓகே, 1949 வந்து இது பண்ணாங்க. 4 இயர் வருது பாருங்கள். அதாவது 1934 ஆக்ட் வந்திருக்கு, 1935 வந்து ஆர்பிஐ வந்திருக்கு, 1937 வந்து பார்த்தோன்னா மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஃபுல்லாக. அப்புறம் 1949 வந்து பார்த்தோன்னா நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. 85% ஆஃப் த பிரிண்டர்ஸ் பாலிசி இஸ் லேட் ஃபார் த சர்க்குலேஷன் அக்கார்டிங் டு த ஸ்டேட்டஸ் அவைலபிள் ஆன் August 20. கரன்சி வர்த் 90 crore. படா, அவ்வளோ கரன்சியாக சர்க்குலேஷனில் இருக்குது. பிரிண்ட் பண்ண கரன்சியில் வந்து 85% மட்டும்தான் வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 2018 ஆகஸ்ட்டில் இருக்கிற டேட்டா படி 19 lakhs crore வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, எஜுகேஷன் லோன் வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அட்டம் டு மீட் த எஜுகேஷன் ஆஸ்பிரண்ட் ஆஃப் த சொசைட்டி. ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா மெயின் பாரோவராக இருக்காங்க. பேரண்ட்ஸ் அண்ட் சப்போஸ் வந்து கோ அப்ளிகேட்டாக இருப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், ஓவர்சி வெளிநாட்டில் படிக்கணும், யூஸ் பண்ணலாம். ஃபுல் டைம், பார்ட் டைம், வெக்கேஷனல் கோர்ஸ் எது வந்தாலும் இது அப்ளை பண்ணலாம். நோ செக்யூரிட்டி ரிக்வயர்ட் ஃபார் லோன் அப் டு 4 lakhs. இது என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, மற்றதெல்லாம் தெரியும். 4 லட்சம் வரைக்கும் எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் தேவை கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ வேலை கிடச்சிருக்கோ அப்போ போய் இவங்க வந்து ஜாயின் பண்ணால் போதும். எதுக்கு மூலிமா அப்ளை பண்ணலான்னா இம்பார்ட்டன்ட் வித்யா லக்ஷ்மி போர்ட்டல் எஜுகேஷன் லோன், இது மூலிமா வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்னதுங்க அது, வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் எஜுகேஷன் லோன், vidyalakshmi.co.in இருக்கு பாருங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட், இந்த ஒரு லைன். வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் மூலமாக வந்து நம்ம வந்து லோன்ஸ்க்காக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா relationship between money and price. There is a close relation between the volume of circulation money and the price of the things. 90% of the products are manufactured with the main aim of sales or meant for service. Growing crops and production are done on the commercial basis rather than the substantial level. This phenomenon also increase the importance of market and economy. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மணிக்கும் எவ்வளோ மணி வந்து சர்க்குலேஷனில் இருக்கோ அதுக்கும் வந்து பார்த்தோன்னா எதுன்னு சொல்கிறோம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மணி அண்ட் ப்ரைஸ் வந்து இஸ் கனெக்டட். இதான் வந்து மானிட்டரி பாலிசின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மணிக்கும் ப்ரைஸ் ஆஃப் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மணி வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு இருந்தால் ப்ரைஸ் ஆஃப் த மார்க்கெட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதோட ரிலேஷன்ஷிப் அதிகமாகிறது கம்மியாகிறது இது எல்லாத்தையும் பற்றிக்க தான் மானிட்டரி பாலிசின்னு சொல்கிறாங்க. இந்த மணி இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்தியன் கரன்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் ருப்பின்னு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து ஃபாரின் கரன்சி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. இந்தியன் கரன்சி அது வந்து ஃபாரின் கரன்சின்னு சொல்கிறாங்க. பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஆல் கரன்சி இன் த வேர்ல்டு ஆர் கம்பேர்ட் யூஸிங் US dollars as a standard currency.
இப்போ ஒரு ப்ராடக்ட் நீ வாங்கணும் வெளிநாட்டில் போய் வாங்குறேன்னா அதை வந்து நம்ம வந்து யூஎஸ் டாலர்ஸில் தான் கணக்கு போடுவோம்னு சொல்கிறாங்க. திஸ் வேல்யூ டிஃபர் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி, பட் த மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் வந்து எதில் நடக்கும்னா யூஎஸ் டாலர்ஸில் மட்டும்தான் நடக்கும். இப்போ வந்து இந்தியன் கரன்சி வந்து இந்தியன் கரன்சி ரூபேன்னு சொல்கிறாங்க, வெளிநாட்டு கரன்சி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி யூஎஸ் டாலர்ஸ்லாம் வந்து வெளிநாட்டில் நம்ம என்ன இது ட்ரான்சாக்ஷன் பண்ணால் மோஸ்ட்லி வந்து ஒரு சில கண்ட்ரி மட்டும் மாறுபடும், மற்றபடி எல்லா கண்ட்ரியும் வந்து இதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, 1 ரூபி ஆர் 1 நோட், 1 ரூபியாக இருந்தாலும் 1 ரூபி ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா 1 ரூபி ஆர் 2 ரூபி நோட் வாஸ் ஃபர்ஸ்ட் பிரிண்டட் இன் இந்தியா இன் த இயர் ஆஃப் 1917. 1 ரூபி 2 ரூபி நோட்லாம் பிரிண்ட் பண்ணது எப்போனா ஃபஸ்ட்டு பிரிண்டட் இன் இந்தியா வந்து 1970. The RBI of India is empowered to issue the Government of India notes since 1935. எப்போ? Okay, in 500 rupees note was introduced later. Okay, 1 rupee note was issued again. Till the currency note was image of King George. After independence, the Government of India issued a currency note. இதற்கு நான் சொல்லிடுறேன். 1 ரூபி 2 ரூபி நோட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணது வந்து இந்தியா இந்த இயர் ஆஃப் 1970 வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க? 1970 வந்து 1 ரூபி 2 ரூபி நோட்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் பிரிண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா பிரிட்டிஷ் தான் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்பிஐ ஆஃப் த இந்தியா வந்து எம்பவர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது டு இஷ்யூ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்ஸை வந்து எப்போத்துலேருந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1935 இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. 500 rupees கரன்சி நோட் வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1940 வந்து 1 ரூபி நோட் வந்து மறுபடியும் வந்து இஷ்யூ பண்ணாங்க. 1947 வரைக்கும் இந்த கரன்சி நோட் வித் த இமேஜ் ஆஃப் கிங் ஜார்ஜ் அவருடைய இது இமேஜ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க மாற்றி இமேஜ் வந்து பிரிண்ட் பண்ண மகாத்மா காந்தின்னு 1925 வந்து 1925 த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் எ கவர்மெண்ட் ப்ரெஸ் அட் நாசிக் மகாராஷ்டிரா. அதான் சொல்லுவாங்க, நாசிக்கில் வச்சுடிப்பாங்கன்னு வாங்க பாருங்கள். The currency was printed 3 years later in 1925 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1928 வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1974 the press was started in துவாஸ் மத்திய பிரதேஷ். இது ரெண்டாவது. செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இன் 1990s 2 or more press were started in மைசூர் கர்நாடகா அண்ட் சல்போனி இன் வெஸ்ட் பெங்கால் டு பிரிண்ட் பேங்க் நோட்ஸ். 4 கரன்சி இருக்கா, 4 இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன் 1925 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க கவர்மெண்ட் ப்ரெஸ். எங்கே வந்து 1925 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1925 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க நாசிக் மகாராஷ்டிராவில். அதே மாதிரி கரன்சி வாஸ் பிரிண்டட் வந்து எப்போ பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சா 3 years லேட்டரில் 1928 வந்து 25 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, 28 பிரிண்ட் பண்ணுறாங்க. இன் 1974 வந்து அடுத்த ப்ரெஸ் திவாஸ் மத்திய பிரதேஷில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் வந்து என்ன சொன்னால் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1990s வந்து 2 more ப்ரெஸ்ஸை வந்து மைசூர் கர்நாடகாலையும் சல்போனி வெஸ்ட் பெங்காலையும் பேங்க் நோட்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. The Reserve Bank of India has authorized to decide the value of currency to be print, how the amount has reached the destination safety. இவங்க தான் பிரிண்ட் பண்ணுவாங்க, இதுக்கு எவ்வளோ பிரிண்டிங்கும் அவ்வளோதான், வேல்யூ யாருன்னு டிசைட் பண்ணுறதும் அவங்க தான். இந்த எப்படி வந்து இந்த நோட் வந்து எப்படி போய் மக்களுக்கு ரீச் ஆகணும்னு டிசைட் பண்ணுறதும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா, பூட்டான், ஈரான் அண்ட் ஆஃப்ரிக்கா are drawn contract for printing their currency and sent to their respective currency. ஓஹோ, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் கான்ட்ராக்ட் போட்டு, அதாவது இந்த ஃபாலோவிங் கான்ட்ராக்ட் பண்ணி நான் அவங்க நோட் அடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து அவங்க சேஃபாக வந்து போய் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கா, பூட்டான், ஈராக், ஸ்ரீலங்கா,
ஈரான், பூட்டான் அண்ட் ஆஃப்ரிக்காக்கெலாம் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. த்ரூ த ஆர்பிஐ ஹஸ் த பவர் டு பிரிண்ட் அப் 10,000 rupees வரைக்கும் கூட அவங்க வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் அவங்க இப்போ 2,000 ரூபா நோட்டு வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவ, நம்ம இந்திய ரூபாய்க்கான அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்களா, அதுதான். இதை வந்து இந்தியாவை என்ன சொல்லுவாங்க, ரூபே. இந்தியாவை என்ன சொல்லுவாங்க, ரூபி அப்படின்னு சொல்லுவாங்களா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ரூபின்னா அதோட சிம்பிள் எப்படின்னு தெரியும்ல, அது. இங்கிலாந்துக்கு பவுண்டு இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். யூரோப்பியன் யூனியனுக்கும் அதே தான், யூரோ. கனடா டாலர். ஜப்பானுக்கு என்னு, இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, அது சொல்கிறேன். சைனாக்கும் யுஎன்னு. சவுதி அரேபியா ரியாலு. ஆஸ்திரேலியாவுக்கு டாலரு. மலேசியாவுக்கு ரிங்கெட்டு. பாகிஸ்தானுக்கு ரூபே. ஸ்ரீலங்காவுக்கு ரூபே. இதெல்லாம் ரூபே வருது பாருங்கள். இதெல்லாம் ஈஸியாக நம்ம சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸு. டாலர் பார்த்தோன்னா 2 கண்ட்ரி வருது, கனடா ஆஸ்திரேலியாவுக்கு டாலர் வருது. என்ன சொல்கிறது, மலேசியாவுக்கு ரிங்கெட்டு. சவுதி அரேபியாவுக்கு ரியால் நம்மளுக்கு தெரியும். ஜப்பானுக்கு எண்ணும் தெரியும். சைனாவுக்கு யுஎன். யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து யூரோ. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் மணி when money replace the barter system, lot of practice usually was money acts as a medium of exchange, a unit of measure, store a value and standard of deferred payment. It play an important role in the இது மணியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ்க்கு எழுத நம்மளுக்கு யூஸ் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட்டர் சிஸ்டத்தை வந்து மணி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்ட பிறகு இதுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் இஷ்யூ வந்து நிறைய சால்வ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. மணி வந்து ஒரு மீடியமாக ஆக்ட் ஆச்சு எக்ஸ்சேஞ்சுக்காக. யூனிட் ஆஃப் மெஷர் வந்து கரெக்டாக இருந்தது. அதோட வேல்யூ வந்து நம்மளால் கரெக்டாக ஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட், கரெக்டான பேமெண்ட். டிஃபர்ட் பேமெண்ட்னா ஒத்தி வைக்கப்பட்ட மணின்னு அர்த்தம். டிஃபர்ட் பேமெண்ட்னா என்ன, ஒத்தி வைக்கப்பட்ட மணின்னு அர்த்தம். இது எல்லாமே அது வந்து கரெக்டாக வந்து ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் என்ன சொல்லுவோம், இந்தியாவோட கரன்சியை இந்தியன் கரன்சின்னு சொல்லுவோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா ஃபாரினோட கரன்சின்னு சொல்லுவோம். இது வந்து அந்நிய செலாவணி, அந்நிய அப்படி சொல்கிறோம். அது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒன்றும் இல்லைங்க. இது வந்து இந்தியன் ருபீஸ்க்கு ஏற்ற இப்போ $1 rupees ஈக்குவல் டு 85 something பாயிண்ட் சொல்லுவோம். US டாலரோட வேல்யூ அதை வந்து கேல்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. இந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து மணி ஷுட் நாட் பி அக்செப்ட் லிபரலி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் அ கண்ட்ரி. இது என்ன சொல்கிறாங்க, லிபரலாக வந்து சொல்கிறாங்க, தடையன்றி. லிபரலின்னா தடையின்றி. இந்த மணி ஷுட் பி அக்செப்ட் லிபரலி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் அ கண்ட்ரி. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் மணி வந்து எப்படி, money should be the common standard unit of calculating countries total consumer goods product service. For example வந்து பார்த்தோன்னா யூனிட் ஆஃப் அந்த மணி ஷுட் பி a common standard calculating countries total consumer goods. மணி வச்சு தான் நம்ம வந்து மொத்தமே நம்ம கால்குலேட் பண்ணோம். ஒரு புக்கோட காஸ்ட் 50 ரூபானா the price of book is equal to the 50 units of money. Money is used to measure the ரெக்கார்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இன் ஏ கண்ட்ரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது ஒரு 50 ரூபானா அது 50 யூனிட் ஆஃப் மணின்னு சொல்கிறாங்க. இப்போ மணி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் மொத்தமாகவே நம்ம பண்ணுறோம் அப்படின்றாங்க. இந்த மணி இஸ் யூஸ்ட் அஸ் எ ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங். மணி இஸ் யூஸ்ட் அஸ் எ ஸ்டோர் ஆஸ் பர்ச்சேசிங் பவர். மணி இஸ் யூஸ்ட் அஸ் எ ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் சொல்கிறாங்க. மதிப்பீட்டனை சேமித்தல். ஓகே, இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேசிங் பவர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, கிரெடிட்னா கடன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபார்மர்ஸ்க்கு வந்து மூன்சூன் டைமில் வந்து பையிங் சீட்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்புட் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் நீட் கிரெடிட் ஃபார் தர் நீட்ஸ்க்காக. ஈவன் லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ரிசீவ் கிரெடிட் டு டேக் அப் தர் நியூ ப்ராப்பர்ட்டிஸ். எல்லாமே கடனை வச்சு தானே ஆரம்பிக்கிறோம், அதை வச்சு தாங்க சொல்கிறாங்க அவங்க. அதே மாதிரி ஃபார்ம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் நேஷனலைஸ்ட் அண்ட் ப்ரைவேட் பேங்க் அண்ட் கோஆப்ரேட்டிவ்
இது எங்கேருந்து நம்ம கடை வாங்கணும்? நேஷ்னலைஸ்ட் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கிட்டேருந்து வாங்குவோம். இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இந்த மகேந்திரா ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸு சொல்கிறாங்களோ அதான் இன்ஃபார்மல். மைக்ரோ கிரெடிட்ஸ் ரிசீவ்ட் த்ரூ ஸ்மால் எல், அதான் சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு இத்தனை 6 மந்த்து ஏதோ ஒரு இத்தனை லேக்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம கிரெடிட் வாங்கிக்கலாம் பாருங்கள், ஸ்மால் எல் குரூப்லேருந்து, அதை தான் சொல்கிறாங்க. Nationalized bank and cooperative banks are concerned the interest to credit is comparatively less and there is guarantee for the pledged goods. இப்போ வந்து நம்ம ஒரு நேஷ்னலைஸ்ட் பேங்க்கிட்டேயோ ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கிட்டேயோ வாங்கும்போது வட்டி கம்மி, அதை வந்து ப்ளெட்ஜ் பண்ணுற கூட்ஸ் வந்து கேரண்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மணி சப்ளை வந்து டிவைட் இன்ட்டு 4 ஃபார்ம்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. M1 வந்து கரன்சி எல்டு வித் த பப்ளிக் கேஷ் ரிசர்வ் இன் கமர்ஷியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் கேஷ் ரிசர்வ் இன் RBI. கரன்சி வந்து இருக்கிறது எங்கன்னா பப்ளிக்கில், அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் இன் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இருக்கிற கேஷஸ்ஸு, இது எல்லாம் கேஷ் ரிசர்வ் இன் RBIயில் இருக்குது. RBIலேயும் ஒரு அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க சேஃப்டிக்காக. அது M2 வந்து மணி M1 ப்ளஸ் மணி சேவ்டு இன் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். M1ஐயும் சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணியிருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு. M3ன்றது M1 ப்ளஸ் டைம் டெபாசிட் அண்ட் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். M4ன்றது M3 ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங். மணி சப்ளை வந்து இந்த 4 விதமாக பிடிச்சிருக்காங்க, M1, M2, M3, M4. இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இன்ஃபார்மல் இன்ஸ்டியூஷன் தான் மகேந்திரா ஃபைனான்ஸ். அதெல்லாம் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக அப்ரோச் பண்ணுவாங்க, ஃப்ளெக்சிபிள் ப்ரொசீஜர், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இது வந்து ரேட் வந்து ஹையாக இருக்கும், ரெக்கவரியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பீப்புள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுது, திஸ் ஆர் பீப்புள் ஹூ இன் பர்டிகுலர் PLAs அண்ட் ஹூ இன்வால்வ் இன் சர்டன் ஒர்க் ஜாயின் டுகெதர் ஸ்டார்ட் சேவிங்ஸ்னு செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட். நேஷனல் பிரைஸ் ப்ரொவைட் ஹெல்ப் டு திஸ் த்ரூ மைக்ரோ கிரெடிட், சிறு கடன் உதவி அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் மைக்ரோ கிரெடிட். இந்த கிரெடிட் கிவன் த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப் வாஸ், இவங்க சின்ன சின்ன ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இது கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆல் பேங்க்ஸ் இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. டிரான்சாக்ஷன் வந்து 15 lakhs crore ரூபி வந்து இந்த ஃபினான்ஷியல் 2017-18 டிரான்சாக்ஷன் வந்து காமிச்சிருக்காங்க. இவங்களோட இது டெபாசிட்ஸ் வந்து இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னு காமியிருக்காங்க. டெபாசிட் ரிசீவ் பண்ணது இவ்வளோ, லோன் சேங்ஷன் பண்ணது இவ்வளோ, லோன்ஸ் டு ஸ்மால் அண்ட் மைக்ரோ இவ்வளோ, ப்ரியாரிட்டி செக்டர் லோன்ஸ் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சருக்கு இவ்வளோ, லோன்ஸ் டு வீக்கர் செக்ஷனுக்கு இவ்வளோ, எஜுகேஷன் லோன் இவ்வளோ, கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. The report of 1 level state level bank committee meeting, credit deposit ratio இவ்வளோ வந்து இதுக்கு மொத்தத்துக்கு கிரெடிட் ஆகிருக்கு. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளாஸரி பார்த்துடலாமா? மானிட்டரின்னா என்னென்னா பணவியல், மணி ரிலேட்டட் டு மணி ஆர் கரன்சி. பணவியல் மானிட்டரினா ரிலேட்டட் டு மணி ஆர் கரன்சி. த்ரைவ்னா ஃப்ளாரிஷ் ஆர் க்ளோ விகரஸ்லி. த்ரைவ்னா ரொம்ப வளர்ச்சி, அதிகமான வளர்ச்சி. டிரான்சாக்ஷன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் சம்திங், வாங்கி விற்கிறது. கமர்ஷியல்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல். டிரான்சாக்ஷன்னா இங்கேருந்து அங்கே டிரான்சாக்ஷன் பண்ணுறது. கமர்ஷியல்னால் வந்து பையிங் அண்ட் செல்லிங் வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆன் லார்ஜ், அதுதான் வந்து கமர்ஷியல் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சப்ஸ்டன்ஸ்னால் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், அதை வந்து சப்சிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ரிசர்வ்னா ரிட்டைன் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். ரிசர்வ் பண்ணி RBIயும் சம் அமௌண்ட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரிசர்வ்னா ஃப்யூச்சருக்கு வச்சுக்கிறது தான் ரிசர்வ். ஸ்டாண்டர்ட் பார்த்தோன்னா சம்திங் யூஸ்ட் அஸ் எ மெஷர், இதுதான் எப்படி தான் பண்ணணுன்றதான் இந்த கொஸ்டின். டெஃபரட்னா புட் ஆஃப் டு ஏ லேட்டர் டைம், போஸ்ட்போன். டெஃபர்ட்னா தள்ளி வைக்கிறது. இது நம்ம படிச்சிருப்போம் பாருங்கள், தள்ளி வைக்கும் கடன், ஒத்தி வைக்கப்பட்ட கடன், தள்ளி வைக்கப்பட்ட கடன் சொல்லி. என்டர்ப்ரனர்னா பர்சன் ஹூ செட்டப் ஏ பிஸ்னஸ் தான் என்டர்ப்ரனர். மைக்ரோ கிரெடிட்னா வந்து லெண்டிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி அட் லோ இன்ட்ரெஸ்ட் அட் நியூ ப்ரைஸ். பிளெட்ஜஸ்னால் ஒரு செக்யூரிட்டிக்காக வைக்கிறது தான். வாட்டர் சிஸ்டம் வந்து ஃப்ளோரிஸ்டாக வந்து சிவிலைசேஷன் வந்து த்ரைவ்ட் ஆகும். வாட்டர் சிஸ்டம் வந்து நல்லா வந்து செழுமையாக இருந்தால் தான் த்ரைவ்டுன்னு என்ன சொல்கிறது, வளர்ச்சி அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள். கோல்டு அண்ட் சில்வர் தான் வந்து ஏன்ஷியன்ட் மணின்னு சொல்கிறாங்க. பேப்பர் அண்ட் ஸ்பைசஸ் வந்து மேஜர் ஷேர் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு, அதனால் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்பைஸ் ரூட்டுன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அதான் வந்து இது சொல்கிறாங்க.
பேப்பர் மணி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பிகாஸ் த மெட்டல் சப்ளை வந்து லிமிட்டட், த ரிசோர்ஸ் வந்து கம்மியாக இருந்தது. ஏடிஎம் வந்து ஹெல்ப் டு வித்ட்ரால் மணி அட் எனி டைம் அட் தட் of the bank. Mobile banking is widely used for nowadays. இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. Your government has a responsibility to regulate the money supply, overseas circulation. ஆல் த மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க. எப்போனா 1969 இந்திரா காந்தி மேடம் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 14 பேங்க்கு. ஆர்பிஐ வந்து எப்போ வந்து செட்டப் ஆக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1934, கொண்டு வந்தது 1935, 1938 வந்து அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, மூவ் பண்ணியிருப்பாங்க எங்கேக்கு, மும்பைக்கு. 1949 வந்து அதை வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஆர்பிஐ பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசனே ஆர்பிஐ பேஸ் பண்ணி தான். ஓகே பார்த்தீங்கன்னா 1938 கிடையாது, 1930. ஓகே 1937. ஓகே, தெர் இஸ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மணிக்கும் ப்ரைஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. மணிக்கும் ப்ரைஸ்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் அது மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. கரன்சி இஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் த கண்ட்ரி. மணி இஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டோர் ஆர் வேல்யூ அண்ட் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. மணியோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம். கிரெடிட் இஸ் பேங்க் கொடுப்பாங்க பீப்புள் டு ஃபுல்ஃபில் தர் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக. ஓகே, அடுத்தது வந்து சர்டன் மெட்டல்ஸ் லைக் யூஸ் டு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் ஏன்ஷியன்ட் டைம். கோல்டு. Headquarters of RBI is at Mumbai. International trade is carried out in the term of US dollars. The currency of Japan is yen. சைனாக்கு yuan, ஜப்பானுக்கு yen. Okay, dash system has been considered as the first form of trade. barter system. Money supply is divided into எத்தனையோ வகையாக இருக்கே, 4 types of பிரிச்சிருப்பாங்க. அதான் M1, M2, M3, M4. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் ஆஃப் ஆர்பிஐ வாஸ் ஸ்டார்டட் அட், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் வந்து நாசிக் மகாராஷ்டிராவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த இயர் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டட் இன் 1925. அடுத்தது வந்து எப்போ இப்போ எப்போ வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, 3 years கழிச்சு 1928 பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1975 வந்து எங்கன்னா திவாஸ் மத்திய பிரதேஷில். அடுத்தது வந்து பார்த்தோன்னா 1990 அப்புறம் வந்து பார்த்தோன்னா மைசூர் கர்நாடகாவில். அடுத்தது வந்து பார்த்தோன்னா சல்போனி இன் வெஸ்ட் பெங்கால் வந்து ஸ்டார்ட் பண்ண 4 இடத்துல இருக்குது இப்போ பிரிண்டிங் பண்ணுற கரன்சி. ஓகே, அடுத்தது வந்து டேஷ் ஆக்ட் அஸ் அ ரெகுலேட்டர் ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் த மணி. ஆர்பிஐ இஸ் ஆக்ட் அஸ் த ரெகுலேட்டர் ஃபார் த சர்க்குலேஷன் ஆஃப் மணி. அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கும் அவங்க இது. த தீசிஸ் அபவுட் த மணி இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் மணி and its credits, its origin and its solution is something. Okay, US dollar பார்த்தோன்னா யூனிவர்சல் அக்செப்டட் கரன்சி இன் சர்க்குலேஷன் வந்து பார்த்தோன்னா கரன்சி இன் சர்க்குலேஷன் வந்து 85% ஆஃப் கரன்சி மட்டும்தான் சர்க்குலேட் ஆகுது. மிச்சம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 20,000 வரைக்கும் அடிக்க முடியும், ஆனால் 2,000 வரைக்கும் தான் அடிச்சிருக்காங்க. ஏடிஎம் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். சால்ட் வந்து சப்ஸ்டிடியூட் ஆஃப் மணி. உப்பு பண்ணி கேட்டிலு கிரெயின்ஸு, அப்புறம் வந்து சால்ட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் மீடியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியால் வந்து பார்த்தோன்னா சவுதி அரேபியாவோட மணி. ஒய் வாஸ் மணி இன்வென்டட். அந்த மணி வந்து இந்த பாட்டர் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக. வாட் இஸ் ஏன்ஷியன்ட் மணி வந்து கோல்டு, சில்வர், காப்பர். வாட் ஆர் த ஐட்டம் யூஸ்ட் அஸ் அ பாட்டர் டியூரிங் த ஓல்ட் ஏஜ். இதுதான் ஆன்சரு. கேட்டில்ஸு, கிரெயின், சால்ட்டு. வாட் இஸ் த ஸ்பைஸ் ரூட்ஸ், ஒய் இட் இஸ் கால்ட் அஸ், அதாவது ஈஸ்ட் அந்த ஈஸ்ட் டைம் இதுலேருந்து நம்ம வந்து எல்லா விதமான இதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பைஸு இன்னும் நிறைய பொருட்களை வந்து டச் பண்ணி ஸ்பைஸ் தான் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்பைஸ் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் நேச்சுரல் மணின்றது எது, கோல்டு, சில்வர், அதுதான் வந்து நேச்சுரல் மணின்னு சொல்கிறாங்க. ஒய் வந்து காயின்ஸ் ஆஸ் லோ வேல்யூ பிரிண்டட் இன் லார்ஜ் குவான்டிட்டி. ஏன்னா வந்து ஹை வேல்யூ இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ் பண்ண காலி ஆகிடும். அது மாதிரி சின்ன பொருளுக்கு வந்து அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது, அதனால் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வாட் இஸ் மீன் பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி. நம்ம வந்து இந்தியன் கரன்சி வந்து இதுவும் சொல்லுவாங்க, வெளிநாட்டு கரன்சி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்க.